டாக்டர் முரளி ஒயிட்டின்ற நம்ம இந்த சேனலில் உங்கள் அனைவரையும் மறுபடியும் வரவேற்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. பிஹெச்கே என்னது? பிஹெச்கேவா? தலைப்பே புரியலையா? பிஹெச்கேன்னா பெட்ரூம், ஹால், கிச்சன் இது இல்லைங்க. எல்லோரும் பாஷ் ஏரியாவில் 2 அல்லது 3 பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு ஆசைப்படுறோமே, அதை போல் அந்த பிஹெச்கே இல்லைங்க. இது பிரெயின், ஹார்ட், கிட்னி, மூளை, இருதயம், சிறுநீரகம் தாங்க இந்த பிஹெச்கே. இந்த 3க்குள்ளே மோதல் ஆரம்பிச்சிடுச்சு. சும்மா சின்ன சண்டை இல்லைங்க, பெரிய போர் நடக்குது. யார் நம்ம உடம்பின் பாஸ்? தலை யார்? ஒரு கற்பனை நீதிமன்றம். உடம்புக்குள்ளே நடக்கிற இந்த பயங்கரமான கட்டுப்பாட்டுக்காக நடக்கும் கல போராட்டத்தில் யார் பாஸ், யார் ஜெயிக்கிறான்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு உறுப்பானது மூளை தான் எண்ணத்தை ஆள்கிறவன்னு நினைக்குது. தன்னால் தான் நினச்சதை பேச முடியும்னு மூளை நினைக்குது. மற்றொரு உறுப்பு இருதயம் தான் வாழ்க்கையின் சத்தின் ஆதாரம், உயிரின் அடிப்படைன்னு நினைக்குது. 3வதான சிறுநீரகத்துக்கோ தான் அமைதியான பாதுகாவலன்னு நினைப்பு. 3ம் மோதுது. யார் தான் ஜெயிக்கிறோம்னு பார்த்துடலான்னு, யார் உடம்பின் உண்மையான பாஸ்ன்னு. ஓகே, வாதங்கள் ஆரம்பமாகட்டும். உடம்புக்குள்ளே ஒரு கற்பனை நீதிமன்றம். மூளை ஒரு கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு கையில் ஒரு பாயிண்டர் குச்சியோடு உட்காந்துருக்குது. இருதயம் ஒரு கிரீடம் அணிஞ்சு கொண்டு தன்னை ஒரு ராஜாவாக கற்பனை செஞ்சுக்கிட்டு பெருமையாக பம்ப் செஞ்சுக்கிட்டு இருக்குது. 3வது கிட்னி, சிறுநீரகம் அமைதியாக அதே நேரம் சக்தி வாய்ந்ததாக காட்சி அளிக்குது. நிதானமான தன் தரப்பு வாதங்களை முன்வைக்குது. ஃபஸ்ட்டு மூளையின் வாதம். ஒரு தீர்மானத்துடன் சீரியஸ் டோனில் நம்ம நேரத்தை வீணாக்க வேண்டாம், நேரடியாக பாயிண்ட்டுக்கு வருவோன்னுது மூளை. நான் தான் இந்த உடம்பின் முதன்மை செயல் அதிகாரி, சிஇஓ. நான் ஒவ்வொரு செயல், எண்ணம், அசைவையும் ஆட்சி செய்கின்றேன். நினைவு, முடிவு, இயக்கம் எல்லாமே என் கட்டுப்பாட்டில் தான். நான் இல்லைன்னா இந்த உடம்பு எதையும் செய்ய முடியாது. இந்த உடம்பு வெறும் காற்றடைத்த பை தான். மத்திய நரம்பு மண்டல வேலைகள் நான் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இதயம் நீயும், சிறுநீரகம் நீயும் என் அடிமைகள் தான். இப்போது மூளையை பற்றி சில புள்ளி விவரங்க. மூளை உடம்பின் இடையில் 2% மட்டும்தான் இருந்தால் கூட 20% ஆற்றலை பயன்படுத்துது. வெப்பதட்பநிலை, பசி, உணர்ச்சிகள், பேச்சுத்திறன், செயல்கள் இவற்றை கட்டுப்படுத்துது. நம் ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையும் இதுதான் இயக்குது. மூளை கணச்சிக்கிட்டு பேசுது. நக்கலா? இதயத்தை பார்த்து நீ கூட நான் செய்யன்னு சொல்கிறதுனால தான் துடிக்கிறா. சிறுநீரகத்தை பார்த்து நான் நீ சிக்னல்ஸ் பெற அனுமதிக்கிறார்கள் தானே ஃபில்டர் செய்ய முடியுது. நான் சிக்னல் கொடுக்கலைன்னா நீங்கள் எல்லாம் அதோ கதி தான். இப்போது இதயத்தின் பதிலடி. இதயம் கொஞ்சம் உறக்கவே, மூளைய, நீ ஒரு ஆணவம் நிறைஞ்ச சாம்பல் கட்டி. உனக்கு யார் ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறாங்க? யார் எல்லா திசுக்களையும் ரத்தம் போகிறதில் பராமரிக்கிறாங்க? நான் இல்லாவிட்டா நீ வெறும் அதிகாரத்தை விரும்பும் ஸ்பாஞ்சு தான். நான் ஒரு நாளைக்கு ஓய்வில்லாமல் 1,00,000 தடவை துடிக்கிறேன், களைப்பில்லாமல். 35 மில்லியன் தடவை ஒரு வருஷத்தில் துடிக்கிறேன். நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் என் துடிப்பு இல்லாமல் ஒரு செயலும் செய்ய முடியாது. ரத்தம் இல்லாமல் நீ என்ன வேலை பண்ணுவ? இதயத்தை பற்றிய புள்ளி விவரங்க. இதயம் ஒரு நாளைக்கு 7200 லிட்டர் ரத்தத்தை பம்ப் செய்து ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை துடிக்குது. மொத்தம் 4 அறைகள், ஒரே குறிக்கோள், உயிர் பிழைப்பது. மூல திசுக்கள் கூட
4 நிமிஷம் ஆக்சிஜன் இல்லைன்னா செத்துடும். இதயம் உணர்ச்சி பூர்வமாக சொல்லுது, அழுத்தமாக. நான் ஓய்வெடுப்பதே இல்லை. நீ தூங்கும்போது கூட நான் வேலை செய்கிறேன். நான் 5 நிமிஷம் நிறுத்தினேன்னா மூளை திசுக்கெல்லாம் இறக்க ஆரம்பிக்கும். வெளிப்படையான விடை தான் தெரியுத. இப்போ சொல்லுங்க, யார் பாஸ்னு? 3வதா சிறுநீரகம் வாக்குவாதத்தின் உள்ளே நுழையுது. அமைதியாக, அதே நேரம் அழுத்தம் திருத்தமாக தாக்குதலை ஆரம்பிக்குது. ஜென்டில்மேன், நீங்கள் 2 பேரும் புகழுக்காக சண்டை போடுற நேரத்தில் நான் அமைதியாக வேலை செய்கிறேன். ஒரு நாளைக்கு 180 லிட்டர் ரத்தத்தை வடிகட்டுறேன், நச்சுக்களை நீக்கிறேன், இரத்த அழுத்தத்தை பிபியை பராமரிக்கிறேன். உப்பு சமநிலையையும் என் கண்காணிப்பிலே தான் இருக்குது. ஏன், ஹார்மோன்களை கூட நான் உற்பத்தி செய்கிறேன். புள்ளி விவரங்கள்: 10 லட்சம் நெஃப்ரான்கள் ஒவ்வொரு சிறுநீரகத்திலும் இருக்குது. சிகப்பணுக்களை உற்பத்தி செய்கிற எரித்ரோபாய்ட்ன்ற ஹார்மோனை கிட்னி தாங்க உற்பத்தி செய்யுது. சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இவற்றின் சமச்சீர் நிலையை பராமரிக்குது. சிறுநீரகம் இதயத்தை பார்த்து கேட்குது, நீ இரத்த ஓட்டத்தை கண்ட்ரோல் செய்கிற மாதிரி தெரியும், ஆனால் இரத்தத்தில் நச்சுக்கள் இருந்தால் உன்னால் என்ன பண்ண முடியும்? மூளையை பார்த்து சிறுநீரகம் கேட்குது, தாது பொருட்களின் ஏற்றத்தாழ்வு இருந்தால் உன் சுற்றுப்புறத்தை நிலைப்படுத்துகிற வேலையை யார் செய்கிறா? சிறுநீரகம் மற்ற 2 பேரையும் பார்த்து, உங்கள் செயல்திறன் நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக என்னை நம்பி தான் இருக்குது. நான் இல்லாவிட்டால் நீங்கள் இருவரும் இல்லை. இப்போ குவிஸ் பகுதிக்கு வந்திருக்கோம். எந்த உறுப்பு ஆர்பிசிக்கள் சிகப்பணுக்களை உற்பத்தி செய்ய தூண்டும் ஹார்மோனை உற்பத்தி செய்யுது? 1 பிரெயின், 2 ஹார்ட், 3 கிட்னி, 4 லிவர். போன வார குவிஸின் விடை வைட்டமின் டி. மினி டிட்பிட்ஸ் 2024 புதிய ஆராய்ச்சி முடிவு: சிறுநீரகத்தின் ஆரோக்கியமானது மூளையின் செயல்திறனை நேரடியாக பாதிக்கிறது. ஏன், ஞாபக சக்தி இழக்கிற ஆபத்தை கூட பாதிக்கலாம்னு மருத்துவம் உறுதி செஞ்சிருக்குது. இப்போ மோதல் உச்சக்கட்டத்தில் இருக்குது மூளை. அதனால் என்ன? இன்னமும் முடிவெடுப்பதற்கு நான் தான் பொறுப்பு. இதயம் ரத்தம் இல்லாமல் எதையாவது முடிவு செய்ய முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சிறுநீரகம் கேட்குது, நச்சுப்பொருட்கள் நீக்கலைன்னா உங்கள் உடம்பு என்ன ஆகும்னு தெரியுமா? சிறிது நேர அமைதி. ஒவ்வொரு உறுப்பும் மற்றதை சார்ந்து இருக்குது. நம்ம உடம்பு சோதனைகளும் சமநிலைகளும் கொண்ட ஒரு உன்னதமான அமைப்பு. பாஸ் ஒருத்தர் இல்லை, மூவரும் சேர்ந்தே. ஒருவரின்றி மற்றொருவர் இல்லை. ஒற்றுமைதான் வாழ்க்கையின் ஆதாரம். என்னதான் தீர்ப்பு? இப்போ தீர்ப்பு என்னன்னு பார்க்கலாமா? 3 பேரும் ஒருங்கிணைந்த குரலில் ஒன்றா சேர்ந்து நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கிறோம். இன்டர்டிபெண்டன்ட். எந்த உறுப்பும் தனியாக மற்றவர்கள் துணை என்று பழக்க முடியாது. நாம் ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறதுனால தான் இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. எப்பவும் கேள்வி கேட்குற நண்பர் கேட்குறாரு, சார் நீங்கள் சொல்கிற தீர்ப்பு ஒன்றும் சரியில்லைங்களே. அங்கே பிஹெச்க்கு 3 பேரும் ஏதோ காரணத்துக்காக சமாதானமாக போயிட்டாங்க, கேஸை வாபஸ் வாங்கிட்டு. ஆனால் உண்மை நிலவரம் இல்லைங்க. உதாரணத்துக்கு, என்னை சின்ன வயசுலேருந்தே மூளை இல்லா முட்டாள் தான் எங்கள் அப்பா திட்டுவார். நான் வாழ்க்கையில் வெற்றிகரமாக முன்னேறி சம்பாதிக்கலையா? என்னை இதயமே இல்லாதவன் எப்படி சத்த உறிஞ்சி வேலை வாங்குறான் பாருன்னு கீழே வேலை செய்கிறவங்க திட்டுறாங்க. நிறைய பேருக்கு ஒரு கிட்னி இல்லாமல் ஒரு கிட்னி மட்டும் நன்றாக வேலை செஞ்சால் போதும்னு சொல்கிறாங்க. அதாவது பிஹெச்கே 3 பேரும் இல்லாமல் பொழப்பை நடத்தலாம்னு தெரியுதே. இல்லை நண்பரே, தமாஷுக்கு ஒன்றா உங்கள் எதிர்கேள்வி சரி மாறி தோணலாம். உண்மையிலே இந்த தீர்ப்பானது ஒருவரை ஒருந்த சார்பு, இன்டர்டிபெண்டன்றது
ரொம்பவும் சரியான தீர்வு. நமது உடம்பானது ஒரு கூட்டு முயற்சியின் அற்புத வெளிப்பாடு. ஒவ்வொரு உறுப்பும் முக்கியம். ஒவ்வொரு உறுப்பும் ஹீரோ தான், பாஸ் தான். தலை எது வால் எதுன்னு பார்க்காம எல்லாரையும், மூளை, இதயம், சிறுநீரகத்தை 3 பேரையும் பாதுகாப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். எல்லாரையும் மதிப்போம், எல்லாரையும் பாதுகாப்போம். ரெஸ்பெக்ட் ஆல், ப்ரொடெக்ட் ஆல். இந்த வீடியோவானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் செய்யப்பட்டது. ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்கோ, டயக்னோசிஸ்க்கோ, ட்ரீட்மெண்ட்டுக்கோ இது ஒரு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று தங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை, ட்ரீட்மெண்ட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை, டவுட்ஸை, சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் உங்களுக்கு எந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நமது சேனலின் வீடியோக்கள் எல்லாமே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு தவறாமல் உங்களை வந்து சேரும். என்னுடன் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு வந்து சந்திக்கிறேன். Until then, bye.